ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், இன்னைக்கு காலையில காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஃபுல் அட்டாக் மோடுக்கு மாறிட்டாரு. நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் பேச வராங்கன்னு சொல்லி விஜய மறைமுகமா அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர்களால் எந்த பயனும் இல்லைன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வரி இப்போ தமிழக அரசியல்ல புயலை கிளப்பியிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு அடிப்படை அரசியல் அறிவே இல்ல. வெறும் அட்டை விளம்பரத்தை வச்சுட்டு ஜெயிக்க முடியாதுன்னு உதயநிதி பொளந்து கட்டியிருக்காரு. 2. நேரடியாக பெயரை சொல்லாவிட்டாலும் சினிமாவுல நடிக்கிறது வேற, களத்துல நின்னு மக்களுக்காக உழைக்கிறது வேறன்னு அவர் சொன்னது தளபதி விஜயத்தான் குறிக்குதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. 3. திமுகவோட 75 வருஷ வரலாற்றையும் தியாகத்தையும் தெரியாம ஏதோ ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம்னு கனவு காணாதீங்கன்னு ஒரு நக்கலான கவுண்டரையும் தட்டி விட்டுருக்காரு. 4. இந்த மாதிரி புது வரவுகளால தமிழ்நாட்டுக்கோ இல்ல மக்களுக்கோ எந்த பலனும் இல்ல, இவங்க வெறும் ஓட்டு பிரிக்கும் சக்திகள்தான்னு உதயநிதி அடிச்சு சொல்லியிருக்காரு. 5. வாரிசு அரசியல்னு சொல்றவங்களுக்கு பதிலடி கொடுத்த உதயநிதி, நான் உழைச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனா நீங்க வெறும் இமேஜை வச்சுக்கிட்டு வர்றீங்கன்னு ஒரு நேரடி அட்டாக் பண்ணியிருக்காரு. 6. டிவிகே நிர்வாகிகள் பனையூர்ல குவிஞ்சட சுட்டிக்காட்டி கூட்டத்தை வச்சு அரசியலை தீர்மானிக்க முடியாது, கொள்கையை வச்சு தான் ஜெயிக்க முடியும்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. 7. 2026ல இந்த அட்டை விளம்பரங்கள் எல்லாம் காணாம போயிடும், அப்பவும் உதயசூரியன் தான் தமிழ்நாட்டை ஆளும்னு உதயநிதி தனது பேச்ச ஒரு பவர்ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்திருக்காரு. கண்ணா, உதயநிதி இப்போ சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிக்கிறாரு. ஒரு பக்கம் முரட்டு அடிமை இபிஎஸ், இன்னொரு பக்கம் அரசியல் அறிவில்லாத விஜய். 2 பேரையும் ஒரே மேடையில வச்சு செஞ்சிட்டாரு நம்ம சின்னவர். அட்டைன்னு அவர் சொன்னது தளபதி ரசிகர்களை சம கடுப்பாக்கி இருக்கு. இனிமேதான் டிஜிட்டல் வார் சூடு பிடிக்க போகுது. இட்ஸ் a direct challenge from the Dravidian hair to the star entrant boss. விஜய அட்டைன்னு உதயநிதி விமர்சனம் செஞ்சது சரியா? இதற்கு விஜய் தரப்புல இருந்து என்ன பதில் வரும்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் யாஷ். அரசியல் அனல் பறந்தா ஒரு விசில் போடுங்க பாஸ்.